ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சூப்பராக இருங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. ரம்ஜான்லாம் எப்படி போகுது? நோம்புலாம் உங்களுக்கு எல்லாம் நோம்பு வைக்கிறீங்களா? நல்லா திக்ர் பண்ணுங்கள், குர்ஆன் படிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இப்போ தேவையான பொருள் வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் இல்லாட்டி 1 வெங்காயம். இப்போ பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு நான் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சிக்கன், இது பாருங்கள், ரைஸு எல்லாமே இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன அளவு அப்படின்றத எல்லாமே நான் சொல்கிறேன். வெங்காயம், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு. நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம்ஸ் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு டம்ளர் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். எனக்கு அவ்வளோவே போதும். இஃப்தாருக்கு நிறையா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். அதுவும் தேவையான அளவு தான். இதில் ஆயிலு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதெல்லாம் நிறையா ஆட் பண்ணணும். நான் குக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ரைஸ்க்காக தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். பாயில் பண்ணலாம், வடிகட்டணும்ல. ஆஃப் பாயில் தானே செய்யணும் பாஸ்மதி ரைஸ். அதனால் 2 ஏலக்காய், ஒரு 2 கிராமு, ஒரு பட்டை போட்டு நான் நல்லா அந்த தண்ணியில் கீ மெல்ட்டானதாக கீ நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் கீ இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். எங்கிட்ட கீ இருந்ததுனால நான் ஆல்ரெடி கீ வச்சுருந்தேன். எங்கள் மம்மி தான் கொடுத்தாங்க அந்த கீ. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா பாயில் ஆகட்டும். இதில் நீங்கள் பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3-4 டைமு வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுவும் பாயில் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அதோட பேட் ஸ்மெல்லு போகணும். அதுவும் இல்லாமல் சிக்கன்லாம் நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் இது கொஞ்சம் பாயில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கூட இல்லை, ஒரு 1/4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அது வேகட்டும். அந்த தண்ணி எடுத்து ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகட்டும் இந்த பக்கம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. சிக்கனுடையதில் ரைஸோடையது நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, நல்லா 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸ் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். 1 டம்ளர் தான் நான் ரைஸ் எடுத்தேன். ஏன் அப்படின்னா நான் இஃப்தாரில் நிறையா சாப்பிட முடியாது. அப்புறம் பஜ்ஜிலாம் செய்வோம், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, வாழைப்பழம், அந்த மாதிரிலாம் நிறையா ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறதுனால ரைஸ் நிறையா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு டம்ளர் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் போட்டுட்டேன். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இது இன்னும் குக் ஆகலை. இப்போ பாருங்கள், இன்னும் குக் ஆகலை. இது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும் இப்போ. அப்புறம் சைடில் நம்மளோட சிக்கன் கூட இப்போ வெந்துருச்சு நல்லா. இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு தண்ணி ஸ்டெயின் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை தனியாக எடுத்து ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனை தனியாக ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா அது தண்ணியெலாம் ஊற்றிட்டு நான் ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நல்லா அது சூடாகட்டும்.
சூடானதும் வந்து நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நான் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வேன். ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் நாம். அதுவும் வந்து நான் சொல்கிறேன். சிங்ஸ் ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து நான் இதில் ஆட் பண்ணல. முன்னாடி வந்து கொடுக்கும்போது வந்து நான் வந்து ஆட் பண்ணல. அப்புறம் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அது தனியாக வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். உங்களுக்கு நிறையா வெங்காயம் வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். எனக்கு 1 கிளாஸ் ரைஸ் இருக்கிறதுனால நான் வந்து தேவையான அளவு தான் நான் வெங்காயமே எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வந்து நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நான் வந்து ஒரு வெங்காயம் போட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் வந்து அந்த வெங்காயம் இருக்குல்ல பின்னாடி அந்த தாள் மட்டும் வந்து நான் வந்து கட் பண்ணி வந்து தனியாக வச்சுக்கிட்டு அதோடைய வெங்காயம் இருந்தது. அதிலே ஒரு 4-5 இருந்தது. அதையவே நான் வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு வந்து பெருசாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் கூட நிறையா பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எனக்கு தேவை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய போட வேண்டாம். நிறையா போட்டோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அந்த ரைஸில் வந்து நிறையா வந்து இந்த ரா ஸ்மெல் வரும். நான் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் போடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஸ்லைஸ்லாம் வந்து சிக்கன்றேன் பாருங்கள், சாரி. அப்புறம் வந்து இப்போ பாருங்கள் ஸ்லைஸாக வந்து நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் வந்து நான் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதில் முட்டைக்கோசு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டொமேட்டோ மட்டும் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு புளிப்பு சுவை வந்துடுச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது ஃப்ரைட் ரைஸ் வந்து. அதனால் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணல. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து தம்க்கு வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து பாயில் ஆகணும். அது வந்து தம்க்கு வச்சோம்னா சரியாக போயிடும். நல்லா வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் அந்த இதுலேயே வந்து உப்பு சேர்த்திருக்கோம். முதல்லையே கொஞ்சம் லைட்டாக தான் உப்பு சேர்த்தணும். ஏன்னா கொஞ்சம் இஃப்தார் நான் வந்து நோம்பில் இருக்கிறதுனால வந்து நான் டேஸ்ட் பண்ணி கூட பார்க்க முடியாது. நான் டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே பண்ணவும் இல்லை கொஞ்சம் கூட. நான் நோம்பில் இருக்கிறதுனால அதனால் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் வேணும்னா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எதுவும் பண்ண முடியாது, சாப்பிடவும் முடியாது, வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிருச்சு. நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனு இதில் சேர்த்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் இதில் வந்து சாஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அளவு தெரியும். அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆனாலும் ஆக்சுவலி நான் வந்து அப்படியே வந்து பவுச்சோடு வந்து ஆட் பண்ணுறேன். அது மெஷர்மெண்ட்டு காட்டல. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பூன் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கேச்சப்
கெச்சப் இருக்குதுல்ல, கெச்சப் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒரே சமமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் தான் ஆட் பண்ணுறேன். நிறையா வந்து ஆட் பண்ணல நான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து மிளகாய் பொடி வந்து சின்ன டேபிள் ஸ்பூனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து தனியா பொடி 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்சு இல்லாட்டி ஒரு 2 பிஞ்சு அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து மிளகாத்தூள் ஏன் இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன்ல, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா ரொம்ப ஸ்பைசஸ் ஆயிரும், சாப்பிட முடியாது. இதுவே வந்து கரெக்டான லெவலில் தான் இருந்தது. எனக்கு சாப்பிடும்போது கூட ரொம்ப காரம்லாம் இல்லை, நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் இஃப்தார் டைமில் ரொம்ப காரம்லாம் சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம வந்து இஃப்தார் நோன்பு வந்து நிறையா நோன்பு வச்சுருக்கறதுனால நம்மளால் வந்து காரம் ஸ்பைசஸ் எல்லாம் நிறையா வந்து எடுத்துக்க முடியாது. அதனால் இது பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் மசாலா. இந்த ரெசிபியோட மேஜிக் பவுடர் அப்படின்னாவே இதுதான். இது போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் மசாலா. அதோட என்ன சொல்கிறது, இது வந்து நான் வந்து ஃபோட்டோவில் வேணாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இதில் வந்து ஆட் பண்ணல. இது வந்து என்ன பவுடர் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் சிங்ஸ் பிராண்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா இது. ஆனால் வந்து இது ஆட் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆகட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து என்னென்ன இருக்குதுன்னா, நூடுல்ஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அப்புறம் சேஸ்வானு, சிங்ஸில் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இருக்குது. இந்த ஒரே பிராண்டில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நூடுல்ஸு கூட ஒரு நாளைக்கு வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன்ல, அது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் நான் கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் போதும். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா வந்து ரைஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து தம்முக்கு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வந்து கிளறி விட்டுட்டேன். நான் கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டு நான் வந்து கிளறி விட்டுருக்கிறேன். அப்புறம் இருக்கிற எல்லா ரைஸும் வந்து நல்லா போட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா வந்து ஃபுல்லாகவே எல்லாம் மேஷ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஃபைனல் டச் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்படி தான் இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருந்தது. ஹானஸ்ட் ரிவ்யூ நான் சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருந்தது. உப்பு, டேஸ்ட்டு, காரம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என்னோட சேனலில் வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கடைசியில் வந்து தொழுது முடிச்ச உடனே வந்து இஃப்தார்லாம் முடிஞ்சிருச்சு. தொழுதுட்டு மக்ரிப் தொழுதுட்டு இப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சது வேலை. அப்புறம் வந்து சஹருக்கு என்னென்ன வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ரம்ஜானில் வந்து நான் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து நான் போடலை. நெக்ஸ்ட் இயரில் வந்து நான் கன்ஃபார்ம் போடுறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.